තුන ප්‍රකාශ කරන්නේ කුමක්ද? எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். මට යාත්‍රා කරපන්න එවිට නම් ඔබට උත්තර කිව්වොත් උදාහරණ මාර්ග අමාර්ගය ඔබට පෙන්වන්නේ නෙමෙයි. මට යාඥා කරපන්න. என்னை நோக்கி கூப்பிடு. එයි අපි දෙවියන් වහන්සේට යාඥා කරන්නේ. ஏன் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம்? උන්වහන්සේට සියල්ල කරන්න පුළුවන් කියන විශ්වාසය තිබෙන නිසායි. அவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்ற விசுவாசம் இருக்கிறபடினால். ඒකයි කියන්නේ මම ඔබට උත්තර දෙන්න. ඔබ නොදන්න අමාරු මහත් දේ මම ඔබට කරපෙන්නනවා. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாதான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ඒ නිසායි දාවිද් ප්‍රකාශ කරන්නේ මම කන්දසට මගේ ඇස් එසෙව නමුත් මට උපකාර පැමිණේ ආහස පොළොව බැලුවා දෙවියන් වහන්සේගෙන් කියා. நான் தாவீதானபடினாலே சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ඒ දවලේ 121 එකයි දෙකයි ඒකයි ප්‍රකාශ කරන්නේ දාවිද් මෙසේ ඔහුගේ අත්දැකීම් ප්‍රකාශ කරනවා. சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்திலே தாவீது தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்கிறார். මට උපකාර පැමිණෙන්නේ ආහස පොළව බැලුවා දෙවියන් වහන්සේගෙන්. எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வருகிறது. ඒ විශ්වාසය ඇතුව තමයි අපි දෙවියන් වහන්සේ ඉදිරියේ පෙළෙසිටියේ දෙවියන් වහන්සේගේ අභෝගයේ යාඥා කළ යුත්තේ. அந்த விசுவாசத்தோடு தான் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகிறோம், அவரிடத்திலே ஜெபிக்கிறோம். ඒ නිසා ප්‍රිය සෙනගිනි ස්වාමීන් වහන්සේ අපිට මෙතනද සඳහන් කරන්නේ යාඥා කරනා අයට දෙවියන් වහන්සේ උත්තර දෙනවා යන්නයි. ஆனந்தமடியார் பிரியமான ஜனமே, ஜெபிக்கிறவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறார் என்று நாங்கள் காண்கிறோம். ඒ ලෙසම දේව වචනේ තවත් වෙනක අපිට මතේයු 7:7 ප්‍රකාශ කරන්නේ කොහොමද? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது? කියවන්න. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ඉල්ලාපල්ලා එවිට නුඹලාට දෙනු ලැබේ. සොයාපල්ලා එවිට නුඹලාට සම්පවේ. තට්ටු කරපල්ලා එවිට නුඹලාට දොර හරිනු ලැබේ. ඉල්ලා පල්ලා එවිට ඔබට දෙනු ලැබේ. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். එතකොට සැබවින්ම උන්වහන්සේ කියනවා ඉල්ලන්න මම දෙනවා. நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். මට යාඥා කරන මම ඔබට උත්තර දෙනවා. நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உத்தரவு கொடுப்பேன். ඒ සැබවින්ම සත්‍යයක්. උන්වහන්සේ අපට උපකාර කරන පොහොසත් සිටිනවා අපට දෙන ස්ථාන ත්‍යාග කරන ඇත්ත. அது உண்மையான சத்தியம். அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் திராணி உள்ளவராய் இருக்கிறார். තවත් දේව වචනේ තුල අපිට දකින්නේ කොහොමද? ஆனால் இன்னும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் காண்கிறது என்ன? උන්වහන්සේ යාඥා කරන සියල්ලන්ට ළඟ සිටිනවා යන්න. அவர் ஜெபிக்கிற யாவருக்கும் அவர் அன்பித்திருக்கிறார். ගීතාවලිය 145:18 කියනවා. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. ගීතාවලිය 145:18 මොනවද කියන්නේ? சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன? ස්වාමීන් වහන්සේ තමන්ට යාඥා කරන සියල්ලන්ට එනම් සැබවින්ම උන්වහන්සේට යාඥා කරන සියල්ලන්ට ළඟ සිටිනවා කියලායි. அவர் தம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையாகவே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේට යාඥා කරන සෙනගට ළඟ සිටිනවා යන්නද ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මෙතන අපිට ඉලිදරව් කරනවා. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் என்று அவருடைய வார்த்தை கூட எங்களுக்கு சொல்லப்படுகிறது. ඒ වගේම ත්‍රිවිධය කතාවේ 4:7 මොනවද කියන්නේ? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது? එතනත් ඒ දේම අපිට ප්‍රකාශ කරනවා. அதிலேயும் அந்த இடத்திலும் அதை குறித்தே சொல்லப்படுகிறது. මක්නිසා අපේ දේව ස්වාමීන් වහන්සේට අප යාඥා කරන සියලු ප්‍රස්තාවදී උන්වහන්සේ අපට ළඟව සිටිනා මෙන් වෙන කොයි මහත් ජාතියේ දෙවි කෙනෙක් ළඟව සිටින්නේද? நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ කියන්නේ ස්වාමීන් වහන්සේ අපට යාඥා කරන සෙනගට ළඟව සිටිනවා යන්නයි. அவர் ஜெபிக்கிறதான ஜனங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார் என்றே அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ඒ නිසා උන්වහන්සේ අප යාඥා කරන සියලු ප්‍රස්තාවවලදී උන්වහන්සේ අපට ළඟව සිටිනවා. நாங்கள் ஜெபிக்கிறதான எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். ප්‍රිය සෙනගිනි මේ දවස්වල අපට දෙවියන් වහන්සේට ළඟ විය යුතුයි. දෙවියන් වහන්සේ අපට ළඟ විය යුතුයි. பிரியமான தேவ ஜனமே, நாங்கள் தேவனுடைய பக்கமாய் நெருங்க வேண்டும், தேவன் எங்களுடைய பக்கமாய் நெருங்கி இருக்க வேண்டும். ඔබ මේ කාලය ගැන බලන විට මේ කාලය අපේ දෙවියන් වහන්සේට ළඟ විය යුතු කාලයයි. இந்த காலத்தை குறித்து பார்க்கும்போது இது நாங்கள் கர்த்தருடைய பக்கமாய் நெருங்க வேண்டிய
காலமா ඒ இருக்கிறது. නිසා සංචාරන සීමාද දමා තිබෙනවා. නමුත් අද සමහරට ඔබට හිත මේ යන්න නොහැකි තිබෙන්න පුළුවන්. නමුත් දැන් ඔබට ප්‍රස්තාවක් තිබෙනවා දෙවියන් වහන්සේ විතර යාඥාවෙන් ලඟ වෙන්න. இப்பொழுது பிரியான கட்டுப்பாடுகள் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அங்கும் இங்குமாய் போக முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பக்கமாய் நெருங்கி ஜெபிக்க உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் ස්වාමීන් உண்டு. වහන්සේ මේ අවස්ථාව ඔබට දෙවි සිටින මේ නිසාම වෙන්න පුළුවන්. இந்த சந்தர்ப்பத்தை அதற்காகவே உங்களுக்கு அவர் கொடுத்திருக்கலாம். ඒ නිසා කාලවල නිෂ්ඵලයේ යවන්න එපා, නිෂ්ඵලයේ ගත කරන්න එපා, නිෂ්ඵලයේ කතා කරන්න එපා. ස්වාමීන් වහන්සේ දීපින වේලාවල් ප්‍රස්තාවල් ප්‍රයෝජනවත් කරගෙන ස්වාමීන් වහන්සේට යාඥාවෙන් ලඟ වී යන්න දෙවියන් වහන්සේ මේ දවස්වල උන්වහන්සේගේ සෙනඟකින් බලාපොරොත්තු වෙනවා. ஆனபடினால் காலங்களை நேரங்களை வீணாக்காமல் வீணான பேச்சுகளில் இடப்படாமல் கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்து நீங்கள் அவருடைய பக்கமாய் நெருங்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். මොකද අපි දෙවියන් වහන්සේට ලඟ වී යුතු ප්‍රථම මාර්ගය තමයි යාඥාව. நாங்கள் கர்த்தருடைய பக்கமாய் நெருங்க முதலாவது பிரதான காரியம் தான் ஜெபம். ඒ නිසා උන්වහන්සේ කියන්නේ කොහොමද ඔබ මා සොයනකොට ඔබට සම්බ වෙනවා ඇති. නුඹ මට යාඥා ඔබ මට ලඟ වෙනවා නම් මමත් ඔබට ලඟ වෙනවා ඇති. நீ என்னை தேடும் போது நீ என்னை கண்டடைவாய், தேடுபவன் கண்டடைவார் என்று சொல்லப்படுகிறது. ඒ නිසා මේ කාලය භයානකව තිබෙනවා. අපගේ යේසුස් වහන්සේ ඉතා ඉක්මනින් එන්න යනවා. இந்த காலம் பொல்லாததா இருக்கிறது. எங்களுடைய இயேசு இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். මේ වර්ෂය අවසාන වෙන්න ඉස්සෙල්ල පැමිණේ දෝ කියා කියන්න නොහැකි. මම මේක නිතරම ඔබට ප්‍රකාශ කරන්න இந்த කැමතියි. வருடம் முடியும் முன்பாக அவர் வருவாரோ என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. இதை குறித்து நான் எப்பொழுதும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவது එපා මනට යේසුස් වහන්සේගේ ආසන්නයි. அவ்வளவு அதிகமாக வருகை சீக்கிரமா ඒ இருக்கிறது. නිසා යාඥාවෙන් ලඟ වී යුතු, යාඥාවෙන් අවදි වී යුතු, යාඥාවෙන් පිළිවිදිය යුතු කාලය මේ බව අමතක කරන්න එපා. ஜெபிக்க ஜெபத்திலே நெருங்க எடுப்பதில் அடைய வேண்டிய காலம் இதுவா இருக்கிறது. නමුත් ඔබ හොඳට එකක් මතක තබා ගන්න. நீங்கள் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ඔබ යාඥා කරන ස්ථානයේ සිටිනවා කියලා තෘප්තිමත් වන්න එපා. நீங்கள் ஜெபிக்கிற இடத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். දෙවියන් වහන්සේ තුල ඔබ යාඥා කරන ඔබගේ ජීවිතයේ දෙවියන් වහන්සේගේ කුමන තත්ත්වයේ දකිනවාද? நீங்கள் ஜெபிக்கிற ஜீவியத்திலே அவரிடத்திலே எந்த இடத்திலே காணப்படுகிறீர்கள்? ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ වචනය තුල තිබෙනව එක පදයක් ඔබ අල්ලාගෙන සෑහෙන පත් වෙන්න එපා. තවත් බොහෝ පද ඒට සම්බන්ධ වෙ තිබෙනවා. ඒකට තමයි අපිට දෙවියන් වහන්සේගේ අදහස, දෙවියන් වහන්සේ කැමැත්ත අපිට හරියටම තේරුම් ගන්න පුළුවන්. நீங்கள் ஒரு வார்த்தையை பிடித்துக் கொண்டு நான் ஜெபிக்கிறேன் என்று திருப்தி அடைய வேண்டாம். அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அப்பொழுதுதான் நாங்கள் கர்த்தருடைய பக்கமா நெருங்கக்கூடியதா இருக்கும். දේවබුගේ පිළි සිටිනවා. මම දෙවියන් වහන්සේට යාඥා කරනවා. දෙවියන් වහන්සේට යාඥා කරන මිනිසෙක් හැටියට දකිනවා. මම උන්වහන්සේගේ නාමය දරාගෙන සිටිනවා. මම උන්වහන්සේ විශ්වාස කරනවා. කියලා මේ වගේ ඔබ තෘප්තිමත් වූ තැන ඔබ ජීවත් වන්න එපා. நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவராய் இருக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிறேன் என்று நீங்கள் திருப்தி அடைய வேண்டாம். ඒ නිසා අපේ සෙලෙන්නේ අප ස්වාමීන් වහන්සේ වෙතට ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ දේව භක්තියේ වේශය දරන්නෙක් ලෙස සිටමින් අප බලය නැති කරගත්තව තත්ත්වයේ දැකිය නොයුතුයි. நாங்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளித்தவர்களாய் காணப்படக்கூடாது. අද සමහර දෙනා යාඥා කරන්නා වූ කෙනෙක් හැට පෙන්නමින් සිටියත්, යාඥා කරන පැදුරේ යාඥා කරන ස්ථානයේ සිටියත්, ස්වාමීන් වහන්සේ බලය නැති කරගෙන, කරුණාව නැති කරගෙන, අභිමුඛය නැති කරගෙන සිටිනා තත්ත්වයක් පෙන්වන්න ஜெபிக்கிற இடத்திலே இருந்தாலும் கூட ஜெபிக்கிறதான கிருபை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ එවැනි වුණාට කියන්නේ නැහැ. ඔවුන්ගේ යාඥාවට උත්තර දෙනවා, ඔවුන්ට ළඟ සිටිනවා කියලා. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் பதில் கொடுப்பதாய் அவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறதாய் சொல்லுவதில்லை. ඔවුන්ට කියන්නේ කොහොමද? அவர்களுக்கு சொல்லுவது என்ன? එදා සිටින පරිසවරුන් ලෙස ඔවුන්ට සමාන කරගෙන කතා කරන්න පුළුවන්. அவர்களை அந்த நாட்டில் இருந்தாலும் பரிசேயருக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். පරිසය කොහොමද යාඥා කරේ? பரிசேயர் எப்படி ஜெபித்தார்கள்? පරිසය යාඥා කරේ පෙනෙන ආකාරය, අන්නයට පෙන්වුම් කරන ආකාරයෙන් පමණයි. பரிசேயர் மற்றவர்களுக்கு காண்பிக்கிற விதமாய் ஜெபித்தார். ඒ නිසා පරිසයගේ යාඥාව සම්බන්ධයෙන් දේව වචනය අපිට කොහොමද ප්‍රකාශ කරන්නේ? பரிசேயருடைய ஜெபத்தை குறித்து வேத வசனம் விதமாய் சொல்கிறது. මතෙව් 6 කියවන්න. மத்தேயு 6:5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷன் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்வது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். කවුරු නුඹලා යාඥා කරන කල්ලි වංචාකාරයන් කරන්නාක් වෙන්න නොකරන්න. මක්සාද මනුෂ්‍යයන්ට පෙනෙන පිණිස ඔවුන් සීනුවවල මාංශාන්තිවල සිටගෙන යාඥා කිරීමට සතුටු වෙති. සැපවත් නුඹලාට කියමි. ඔවුන්ගේ විපාකය ඔවුන්ට ලැබී තිබේ. එදා පරිසවරුන් වගේ අද මන්සන්දි වල ඉඳගෙන අද මේ වගේ යාඥා කරන්න නැති වෙන්න පුළුවන්. அந்த பரிசேயரை போல சந்திகளிலே தெருக்களிலே இருந்து ஜெபிக்கிறதா இல்லாமல் இருக்கலாம். නමුත් අද යාඥා කරන විට දෙවියන් වහන්සේට සමාග සිත විවෘත කරන්න බැරි නම් ස්වාමීන් වහන්සේ අභිමුඛයේ පෙනී සිටින්න
යාඥාවේ පෙනී සිටින්න නොහැකි නම් යාඥා කිරීමට කරුණාව නැති කරගෙන තිබෙනවා නම් ඔහු යාඥා කරන්නේ දා පරිසය යාඥා කරා ලෙසමයි. தங்களுடைய இதயங்களை திறந்து ஜெபிக்க கிருபை இல்லாமல் இருந்தால் அவர்கள் ஜெபிப்பது அந்த பரிசேயர் ஜெபித்த ஜெபத்தை போன்றது. ඔහු යාඥා කරන කෙනෙක් හැටියට දකින්න පුළුවන්. அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் ඔහු காணப்படலாம். යාඥා කරන ස්ථානයේ සිටින්න පුළුවන්. அவர்கள் ஜெபிக்கிற இடத்திலே காணப்படலாம். නමුත් යාඥා දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වන ආකාරයට යාඥා කරන තැන ඔව් නැති කරගත්තත් අපි දකින්න පුළුවන්. அவர்கள் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான ஜெபத்திலே இல்லாமல் அதை இழந்த நிலவரத்திலே ඒ காணப்படுவார்கள். නිසා අන්තිම කාලේ සමහර දෙනාගේ ජීවිත සම්බන්ධයෙන් උන්වහන්සේ වචන ඒකයි කියන්නේ මේ සෙනග කුමද්ද දේව භක්තියේ වේශයේ දරන්න උතරයි. ඕ බලය නැති කරගත්තා වූ තත්ත්වය දකිනවා. இந்த கடைசி நாட்களிலே அனைவரை குறித்து அவர்கள் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பிறனை மறுதலித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. දේව භක්තියේ හැටියට පෙනීමින් යාඥා කරන කෙනෙක් හැටියට යාඥා කරන තැන සිටින තැන දකින්න පුළුවන්. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் ஜெபிக்கிற இடத்திலே அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படலாம். නමුත් දෙවියන් වහන්සේ අභුන්ගේ බැසෙන්නේ නැහැ. ஆனால் தேவ சமூகம் உறங்கி வருவதில்லை. නමුත් යාඥා කිරීමට කරුණාව නැහැ. அவர் ஜெபிக்க கிருபை இல்லை. යාඥා කරනව කෙනෙක් හැටියට දකින්න පුළුවන්. அவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் යාඥා කරන තැන දකින්න පුළුවන්. ஜெபிக்கிற இடத்திலே නමුත් යාඥා කිරීමට තියෙන කරුණාව නැති කරගෙන තිබෙන්න පුළුවන්. ஜெபிக்க இருக்கிறதான கிருபை இழந்து காணப்படலாம். හේතුව මොකද්ද? காரணம் උන්වහන්සේගේ බලය අනුග්‍රහය කරුණාව නැති කරගත්ත තත්ත්වෙ පෙන්නනවා. அவருடைய வல்லமை அவருடைய கிருபை இரக்கத்தை அவர்கள் இழந்து போய் காணப்படுகிறார்கள். ඒ නිසායි අන්තිම කාලේ මේ වගේ දකින්නවා කියලා ප්‍රකාශ කරන්නේ. ஆனபடினாலே கடைசி நாட்களில் விதமாய் காணப்படும் என்று சொல்லப்படுகிறது. දෙවෙනි තිමෝති 3:5 ඒකයි මෙසේ ප්‍රකාශ කරන්නේ. இரண்டாம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. දේව භක්තියේ වේශයේ දරන නමුත් එහි ඵල එපා කළ අයව සිටින්නෝය. தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பிறனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். දේව භක්තිය වේශයේ දාන නමුත් බලය පාත්‍ර උන්ට තේලා හිනවා. தேவபக்தியின் வேஷத்தை அவர்கள் தரித்து அதன் பிறனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். බලය නැති කරගෙන තිබෙනවා. அந்த பிறனை කරුණාව නැති කරගෙන கிருபை තිබෙනවා. இழந்திருக்கிறார்கள். කරුණාව නැති කරගෙන තිබෙනවා. கிருபை இழந்திருக்கிறார்கள். මෙන්න මේ නිසා තමයි මම ඔයාලට ප්‍රකාශ කරන්නේ ඔව් පරිසියා වගේ පරිසියෙක් වගේ ක්‍රියා කර දැන සිටිනවා කියලා. ஆனபடினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் பரிசேயரை போல் கிரியை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ඒ නිසා මතේ 6:1යි අපිට ඊට පස්සේ අපි යාඥා කර යුත්තේ කෙසේද යන්න අපිට මෙතන වචනේ ප්‍රකාශ කරන්නේ. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாங்கள் எவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. වංචාකාරයෙක් වගේ පරිසියෙක් වගේ යාඥා කරන්න එපා. பரிசேயரை போல வஞ்சிக்கிறவர்களாய் මෙන්න මෙසේ යාඥා කරන්න කියලා කියනවා. இவ்விதமாய் ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. නමුත් ඔබ යාඥා කරන කල්හි ඔබ ඇතුළට වැද දොර වසා රහසිගත වසන නුඹේ පියාණන් වහන්සේට යාඥා කරපන්න. එවිට රහසින් දකින නුඹේ පියාණන් වහන්සේ නුඹට විපාක දෙනසේක. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். නුඹ යාඥා කරන කල්ලි කොහොමද යාඥා කරන්න කියලා තිබෙන්නේ? நீங்கள் ஜெபிக்கும் போது எவ்விதமாய் ஜெபிக்கும்படி சொல்லப்படுகிறது. නුඹේ ඇතුළු ගෙට වැද දොර වසා රහසිගත නුඹේ පියාණන් වහන්සේට යාඥා කරන්න. அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. එකක් වචනාර්ථයෙන් අපිට ගන්න පුළුවන් අපේ ඇතුළු ගෙට ගිහලා කාමරයට ගිහිල්ලා කල සද්දයක් බද්දයක් නැති තැනකට ගිහිල්ලා උන්වහන්සේට යාඥා කරන තැන සිටීම. சொல்லடி பிரகாரமாக நாங்கள் அறைக்குள்ளே போய் நாங்கள் எந்த சத்தங்களும் இல்லாத இடத்திலே நாங்கள் அமைதலாய் ஜெபிக்கிறதை நாங்கள் சொல்லலாம். නමුත් මෙතන වැදගත්ම අර්ථය අපි ගත යුත්තේ කුමාරද? ஆனால் இந்த இடத்துல விசேஷித்ததான அர்த்தம் என்ன என்பதுவா இருக்கிறது. අපගේ ඇතුළේ ඇවිල්ලා අපගේ සිත. எங்களுடைய அறைகளுடைய என்று சொல்லும்போது அது எங்களுடைய இதயமா இருக்கிறது. ඇතුළේ දොරටුව තමයි සිතිවිලි. அறை வீட்டு கதவு என்று சொல்லும்போது அது சிந்தையா இருக்கிறது. මේ සිතිවිලි නැමැති දොරටුව අපි හොඳට වහගෙන අපගේ සිත පමණක් දෙවියන් වහන්සේට විරුද්ධ කරමින් යාඥා කළ යුතුයි. நாங்கள் எங்களுடைய சிந்தைகளை நாங்கள் பூட்டிக் கொண்டு நாங்கள் எங்களுடைய இதயத்தை திறந்து நாங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். අර බොහෝ දෙනෙක් යාඥා කරනවා නිෂ්ඵල සිතිවිලි නිෂ්ඵල කල්පනාවල රැඳෙමින් දෙවියන් වහන්සේ අපුගේ සිටිනවා. ඔවුන් යාඥා කරන කෙනෙක් හැටියට පෙනුනත් ආකාරයෙන් දේවාභූමිකේ නැති කරගෙන සිත දෙවියන් වහන්සේ විරුද්ධ කරන්න බැරිව සිටින ආකාරය පෙන්වු කරා. அநேக தேவ சமூகத்திலே இருந்தாலும் வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து இருதயத்தை கர்த்தருக்கு முன் வைத்திருக்க முடியாமல் அவர்கள் அவ்விதமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். දේවචනේ මොන්න මොවුන්ට තමයි කියන්නේ වංචාකාරයෝ පරිසවරු කියලා. அவர்களுக்கு தான் சொல்லப்படுகிறது மாயக்கார பரிசேயர். දේවචනේ මොවුන්ට තමයි කියන්නේ දේව භක්තිය වේශයේ ධර්මයෙන් පෙන්වුම් කරන කෙනෙක් හැටියට සිටිනවා. නමුත් බලය නැති කරගෙන තිබෙනවා කියලා. அவர்களுக்கு தான் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் பிறனை மறுதலித்திருக்கிறார்கள் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. දේවචනේ තමත් උන්වහන්සේ වචනේ අපිට එළිදරව් කරන්නේ මොකද්ද? இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவது என்ன? ඔවුන් දෙවියන් වහන්සේ අමුගේ යාඥා කරනවා නමුත් ඔවුන්ගේ සිත දෙවියන් වහන්සේගෙන් දුරස් වෙලා. அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள், அவருடைய இதயம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறது. ඒකයි දේව බලය නැති කරගෙන තිබෙන්නේ. ஆனபடினால் தேவ பலனை ඒ இழந்திருக்கிறார்கள். නිසා දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ සිත විවෘත කරන්න බැරුව තිබෙන්නේ. ஆனபடினாலே கர்த்தருடைய சமூகத்தில் இதயத்தை திறக்க முடியாது. දෙවියන් වහන්සේ සාමාන්‍යයෙන් තමන්ගේ සිත විවෘත කරන්න බැරුව අනවශ්‍ය සිතුවිලි නිෂ්ඵල සිතුවිලි ඇතුව දේව ඔවුන්ගේ සිතේ ඇයි දෙවියන් වහන්සේ සිත විවෘත කරන්න බැරි ඇයි දේව බලය ආලේපේ කරනව නැතිව තිබෙන්නේ ඇයි සිත දෙවියන් වහන්සේගෙන් දුරස් වෙලා. தேவ சமூகத்திலே இதயத்தை திறக்க முடியாமல் வல்லமை அபிஷேகங்கள் வர முடியாமல் இருப்பது காரணம் இருதயம் அவருக்கு முன்பாக திறக்கப்படவில்லை. දෙවියන් වහන්සේ විසින් අපි දුරස් වෙන්නේ පාපයයි. நான் எங்களையும் கர்த்தரையும் பிரிப்பது பாவமாய் අන්න இருக்கிறது. කිසිම දෙයකින් දෙවියන් වහන්සේ අපව වෙන් කරන්න බෑ, අපව දුරස් කරන්න බෑ. வேறு ஒன்றினாலும் அவரையும் எங்களையும் பிரிக்க முடியாது. පාපේ නම් උන්වහන්සේ පනත්න බැවිතුන් වහන්සේ උන්වහන්සේ කැමැත්ත නොකිරීමයි. பாவம் என்று சொல்லும்போது அவருடைய பிரமாணத்தை கட்டளையை மீறுவதா இருக்கிறது. පළවෙනි උහන්නට අපි ඒකයි දකින්නේ පාපේ නම් නොපනත්කමයි කියලා. நாங்கள் முதலாம் ஜோவானிலே நாங்கள் பார்க்கிறோம் பாவம் என்றால் நியாய பிரமாணத்தை மீறுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. නොපනත් කරන සියලු දෙනාම පාපේ කරනවා. நியாய பிரமாணத்தை மீறுகிற யாவரும் பாவம் செய்கிறார்கள். නොපනත්කම කියන්නේ පනත් නොබැවතීම. එනම් දෙවියන් වහන්සේගේ වචනය අසන නමුත් ඒ වචනය තුල ජීවත් නොවීම. நியாய பிரமாணத்தை மீறுதல் என்று சொல்லும்போது அவருடைய வார்த்தையின் பிரகாரம் ஜீவிக்காமல் இருக்கிறதா இருக்கிறது. ඒ නිසා මොන් පැහැදිලිව යේසුස් දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන්නේ මාර්ක් පොතේ 7:6 මේ සෙනග උන්ගේ තොල් වලින් මට ප්‍රශංසා කරනවා යාඥා කරනවා නමුත් මේ සෙනග උන්ගේ සිත මගින් දුරස් වෙලා කියලා. මාර්ක් 7:6 மார்க் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டுள்ளது, அவர்கள் தங்களுடைய வாயினாலே நெருங்குகிறார்கள், ஆனால் இதயமோ எனக்கு மிகவும் தூரமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ඒ වචනේම සඳහන් කරනවා යெசாයා වල. அந்த வார்த்தை ஏசாயாவிலும் ඒ சொல்லப்பட்டுள்ளது. පදේ කියමු යெசாයා 29 13යි 14යි. ஏசாயா 23ஆம் அதிகாரம் 29 13යි 14යි. 13 14 வசனம். ස්වාමීන් වහන්සේ කතා කොට මේසනක තමුගේ මුඛේ ලන්නේ තමුගේ තොරණි මට ගෞරව කරන නමුත් ඔවුන්ගේ සිත ඔවුන්ගේ දුරු කරගත් බැවින්ද මා කෙරෙහි තිබෙන ඔවුන්ගේ බය මනුෂ්‍යයන්ගෙන් ඉල්ලාගත් අඥාවක් තිබෙන බැවින්ද මම තවමත් ඔවුන් සමග ඔවුන් අතරේ පුදුම කියාවන් එනම් පුදුම අපූර්ව කියාවන් කරන්න පටන් ගන්නෙමි. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. මෙතන කියන මේ සෙනග තමුන්ගේ මුඛයෙන් ළඟව තමුන්ගේ තොල් වලින් මට ගෞරව කරන නම ඔවුන්ගේ සිත මගෙන් දුරු කර බැවින්ද මා කෙරෙහි තිබෙන ඔවුන්ගේ බය මනුෂ්‍යයන්ගේ ගෙනගත් ආඥාවක් තිබෙන බැවින්ද කියලා කියනවා. இந்த இடத்திலே தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவருடைய பயமோ மனுஷனால் போதிக்கப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறார். එතකොට ඔවුන්ගේ සිත දෙවනසේ දුරස් නමුත් මුඛයෙන් උන්වහන්සේට ආඥා කරලා දකින්න පුළුවන්. இருதயமானது கர்த்தரை விட்டு தூரமாய் இருக்கிறது, ஆனால் வாயினால் உதடுகளினால் கர்த்தரை நெருங்குகிறவர்களாய் கனம் பண்ணுகிறவர்களாய் ඒ இருக்கிறார்கள். නිසා දේ වචනේ කියන්නේ ඔවුන්ට වංචාකාරයන් කියලා පරිසවරු කියලා. ஆனபடினாலே கர்த்தருடைய வார்த்தை அவருடைய மாயக்காரர் பரிசேயர் என்று சொல்லுகிறது. ඒ නිසා අප මේ අන්තිම කාලයේ දේ වචනේ එකයි කියන්නේ ඔවුන් දේව භක්තිකයන් වශයෙන් පෙනී සිටිනවා හැටියට දැක්කට ඔවුන් දෙවියන් වහන්සේගේ බලය නැති කරගෙන ඉතිරි ஆனபடினாலே கடைசி நாட்களிலே அவர்களை குறித்து அவர்கள் கர்த்தருடைய வேஷத்தை தேவபக்தி வேஷத்தை தரித்திருக்கிறார்கள், ஆனால் தேவ பலனை மறுதலித்திருக்கிறார்கள். ඒ නිසා මේ දවස්වල අප යාඥා කළ යුත්තේ කෙසේද යන්න අප පැහැදිලිව තේරුම් අරගෙන යාඥා කර දැන් අප දේව අපුන්ගේ සිටිනවා නම් පමණයි. ඔවුන්ට කියන්නේ මම නුඹේ යාඥාවට උත්තර දෙනවා, මම නුඹට යාඥා කර සියල්ලට ලාභ සිටිනවා කියලා ඔවුන්ට පමණයි කියන්නේ. நாங்கள் எவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று நன்றாக அறிந்து ஜெபிக்கிறவர்களை மாத்திரம் நோக்கி அவருடைய உத்தரவு நோக்கி கூப்பிடும்போது மறு உத்தரவு கொடுப்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ නිසා යාඥා කරන කෙනෙක් හැටියට යාඥා කරන තැන සිටියට ඔවුන්ට දෙවියන් වහන්සේ කියන්නේ නෑ මම නුඹේ යාඥාවට උත්තර දෙනවා, මම නුඹට ලාභ සිටිනවා කියලා. ஜெபத்திலே காணப்பட்டால் ஜெபிக்கிறவர்களாக காண்பிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு சொல்லப்படுவது இல்லை நான் பதில் உத்தரவு கொடுப்பேன் என்று. ඒ නිසා මුලාවන්න එපා, රැවටෙන්න එපා. ஆனபடி நான் வஞ்சிக்கப்பட வேண்டாம். ඒ නිසා දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අප හරි තේරුම් ඇතුව අප දෙවියන් වහන්සේ අභෝගේ පෙනී සිටිතු යාඥා கர்த்தருக்கு முன்பாக நாம் சரியான விளக்க முடிவுகளாக காணப்பட வேண்டும். ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ අපි කෙසේ යාඥා කරන්න ඕනද කියලා මේ බයිබල් පාඩම් තුලින් මේ බදාලා තිබෙන බයිබල් පාඩම් තුලින් මම ඔබට එළිදරව් කරන්න කැමති වෙනවා.
எவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று இந்த புதன்கிழமையில இருக்கிறதான வேத பாடத்தை கூட நான் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். අපි ආඥා කළ යුත්තේ කෙසේද යන්න? நாங்கள் எவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று. අපි ආඥා කළ යුත්තේ කොයි ආකාරයෙන්ද යන්න? நாங்கள் எந்த விதத்திலே ஜெபிக்க வேண்டும்? කොයි වගේ ආඥා කළොත් අපිට දෙවියන් වහන්සේ අපිට ළඟව සිටින්නේ? எவ்விதமாய் ஜெபித்தால் அவர் எங்களுக்கு சமயமாக කොයි වගේ ආඥා කළොත් දෙවියන් වහන්සේ අපේ ආඥාවට උත්තර දෙන්නේ? எவ்விதமாய் ஜெபித்தால் அவர் எங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். අන්න ඒ පැහැදිලිව කොටස් වශයෙන් ඔබට කතා කිරීමට මේ බද දවසේ බයිබල් පාඩම තුලින් මම ඔබට කැමති වෙනවා. அதை தெளிவாக பகுதிகளாய் உங்களுக்கு பேசும்படியாக நான் விரும்புகிறேன். ඒ නිසා සතුටින් මේක මම කෙටියෙන් ඔබට පහදලා දෙනවා නම් நான் உங்களுக்கு சுருக்கமாக இதை விளங்கப்படுத்தினால் මේ කාලයට අනුව උචිත පදයක් මම ඔබට කතා කරන්න කැමති වෙනවා. இந்த காலத்திற்கு ஏற்றதான முக்கியமான வார்த்தை கூட நான் உங்களோட මේ பேசுகிறேன். කාලේ තිබෙන මේ කාලේ තියෙන තත්ත්වය අනුව ඔබට මම මේ පදයක් මේ කතා කරන්න කැමති වෙනවා. இந்த காலத்திற்கு ஏற்ப உங்களோடு பேசும்படியாக දෙවියන් වහන්සේ කියනවා මම දේශය සුව කරනවා. நான் தேசத்தை දෙවියන් சுகப்படுத்துகிறேன். වහන්සේ කියනවා දැන් ඔබගේ ආඥාවට මම ඔබ කරන ආඥාවට උත්තර දෙනවා. நான் உங்களுடைய ஜெபத்துக்கு உத்தரவு கொடுக்கிறேன். මෙසේ කියන්නේ කාටද? இப்படி சொல்வது யார்? ස්වාමීන් වහන්සේගේ නාමය දරාගෙන යන සෙනඟට. கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டதான ஜனங்களுக்கு. අපි දන්නවා කෙනෙක් අලුතෙන් ආවොත් දෙවියන් වහන්සේ ඔහුගේ ආත්මයට ඉතා උතුම්වලින් පිළිතුරු දෙනවා. ஒருவர் புதிதாய் வந்தால் அவர்களுக்கு உடனடியாய் கர்த்தர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் දෙවියන් கொடுப்பார். වහන්සේ උන්ට ළඟව සිට ක්‍රියා කරනවා. அவர்களுக்கு அருகிலே இருந்து சமீபத்தில் இருந்து கர்த்தருக்கு ඒ දෙවියන් වහන්සේව දැනගන්න ඕනේ දෙවියන් වහන්සේ ජීවමානත්වය අත්දකින්න ඕනේ. ඒ නිසා දෙවියන් වහන්සේ ප්‍රථම අවස්ථාවේ ඔ පැමිණි අලුතෙන් පැමිණි විට ප්‍රථම අවස්ථාවේ දෙවියන් වහන්සේ වගේ ක්‍රියා කරනවා. தேவனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் ஜீவன் உள்ளவர் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக அவர்கள் வரும்போது ஆரம்பத்திலே அவருக்காக கர்த்தர் கிரியை செய்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ දැනගන්න දේව කැමැත්ත දැනගන්න දෙවියන් වහන්සේ තුල යම් ගමනක ගමන් කරන විට උන්වහන්සේගේ නාමය දරාගෙන ඉදිරියට ගමන් කරන විට දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරන ආකාරය වෙනස්. ஆனால் அவர்கள் கர்த்தருடைய பக்கமாய் நெருங்கி கர்த்தருடைய நாமத்தை தரித்துக் கொண்டு அவருடைய பக்கமாய் நெருங்கி ஜீவிக்கும் போது அவர் கிரியை செய்கிறதான விதம் வித்தியாசமா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කැමැත්ත දැනගන්න කැමැත්ත තුල සිටිනවා පමණයි. කැමැත්ත තුල ජීවිතයේ තිබෙනවා පමණයි. උන්ට දෙවියන් වහන්සේ යාඥා කරන සියල්ලට ළඟව සිටින්නේ යාඥාවට උත්තර දෙන්නේ. அவர்கள் கர்த்தருடைய பக்கமாய் நெருங்கி தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும் போது மாத்திரமே அவருடைய பக்கமாய் கர்த்தர் நெருங்கி இருப்பார். ඒ නිසා දෙවනි ලේකම්වල මෙසේ ප්‍රකාශ කරන්නේ. இரண்டாம் நாளாந்திலே இப்படி சொல்லப்படுகிறது. උන්වහන්සේගේ නාමය දරන සෙනඟ කෙසේද යාඥා කරන්න ඕනේ කියලා. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எவ்விதமாய் ஜெபிக்க வேண்டும்? දෙවනි ලේකම් 7:14-15 මෙසේ ප්‍රකාශ කරනවා. இரண்டாம் நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. ඉක්මනින් පදේ කිව්වා. මාගේ නාමය දරන මාගේ සෙනඟ යටත් වී යාඥා කර මාගේ මූණ සොයා තමුන්ගේ නපුරු මාර්ග අත්හැරියොත් මම ස්වර්ගයේ සිට අසා ඔවුන්ගේ පව් කමා කොට ඔවුන්ගේ දේශය සුව කරන්නෙමි. දැනුදු මේ ස්ථානයේ කරන යාඥාවට මාගේ ඇස් ඇරි මාගේ කන් යොමු කරනු ලැබේ. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். මෙතන දැන් සඳහන් කරන්නේ කුමක්ද? இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்ன? මාගේ නාමය දරන සෙනඟ. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ඒ නිසා අලුතෙන් ආපු අයට නෙමෙයි මාගේ කැමැත්ත දරන සෙනඟ. புதிதாய் வந்தவர்களுக்கு அல்ல, என் சித்தத்தை அறிந்ததான ஜனங்கள். මාගේ කැමැත්ත දැනගෙන මාගේ නාමය දරාගෙන මා තුල ගමන් කරන සෙනඟ. என்னுடைய சித்தத்தை அறிந்து என்னுடைய நாமத்தை தரித்து எனக்குள்ளே இந்த பிரயாணத்தை தொடர்கிறவர்கள். ඒ නිසා මේ සම්බන්ධයෙන් මේ පදේ සම්බන්ධයෙන් බොහෝ කාරණාවල ඔබට විස්තර කරන්න වෙලාව නැහැ. නමුත් මම කොටස් වශයෙන් ස්වාමීන් වහන්සේගේ වචනේ තුල ඔබට ඉදිරි බයිබල් බදාල් දවස්වල ඔබට තේරුම් කරලා දෙන්න පුළුවන්. இதை குறித்து விளக்கமாய் விரிவாய் பேச நேரம் போதாது. இதை குறித்து பகுதியாய் உங்களுக்கு நான் அதை விளங்கப்படுத்துகிறேன். මගේ පිළිවෙලට අනුව දේව වචනේ මෙන්න මෙසේ මේ පදේ ගැන ඔබට කතා කරන්න පුළුවන්. இந்த வார்த்தை கூட கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசலாம். ප්‍රථමයෙන් උන්වහන්සේගේ ගුණ සොයන්න ඕනේ. முதலாவது கர்த்தருடைய நாமத்தை தேட வேண்டும். දෙවනුව තමාව යටත් කරන්න ඕනේ. இரண்டாவதாக தங்களை தாழ்த்த வேண்டும். ඊට පස්සේ තමුගේ නපුරු මාර්ග අත්හරින්න ඕනේ. பிற்பாடு தங்களை பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப ඊට வேண்டும். පස්සේ තමයි යාඥා කරන්න ඕනේ. பிற்பாடு தான் ஜெபிக்க வேண்டும். ඒ වෙලට තමයි ස්වාමීන් වහන්සේ කියන්නේ அது அப்படிதான் கர்த்தர் சொல்றார். ස්වර්ගයේ සිට අසා ඔහුගේ පව කමක් ඔහුගේ දේශය සුව කරන්නේ දැන් මේ ස්ථානේ කරන යාඥාවලට මම උන්ට උත්තර දෙන්නේ කියලා. அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் செவி
මේක කවනික වෙන්න එතකොට ස්වාමීන් වහන්සේ සුව කරන්න, දේශය සුව කරන්න, ස්වාමීන් වහන්සේගේ අපගේ යාඥාවට උත්තර දෙන්නත් අප ස්වාමීන් වහන්සේ තුල කෙසේ ක්‍රියා කරන්නද කියලා මේ පද දෙකෙන් අපිට පැහැදිලි කරනවා. කාටද? උන්වහන්සේගේ නාමය දරන සෙනඟට. அப்படி தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கவும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கவும் அவர் எப்படியாய் கிரியை செய்வார் என்று தம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த வார்த்தை கூட தெளிவாய் சொல்லப்படுகிறது. ඒ නිසා සබුරිම ප්‍රථමයෙන් අප උන්වහන්සේ මූල සෙවීම උන්වහන්සේ කැමැත්ත දැනගත යුතු සෙවිය යුතුයි. நாங்கள் கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும், அவருடைய சித்தத்தை அறிந்து தேட வேண்டும். එවිට අප උන්වහන්සේ වචනේ තුල තමයි දේව කැමැත්ත දැනගන්නේ. நாங்களுடைய வார்த்தை கூட தான் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறோம். එතකොට ස්වාමීන් වහන්සේ වචනේ අපි කියවන්න ඕනේ, වචනේ අසන්න ඕනේ. நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். මේ වචනේ අපිට කැටපතක්. அது எங்களுக்கு ஒரு கண்ணாடி. කැටපත කියන්නේ මූණ බලන කණ්ණාඩිය. அது எங்களுக்கு முகத்தை பார்க்கக்கூடியதான கண்ணாடி. අපේ ශරීරය හැම අවයවයක්ම අපිට දකින්න පුළුවන්. නමුත් අපේ මූණ අපිට දකින්න බෑ. எங்களுடைய சரீர அவயவங்களை நாங்கள் பார்க்கலாம், ஆனால் எங்களுடைய முகத்தை எங்களுக்கு பார்க்க අපේ முடியாது. මූණ දකින්න අනිවාර්යයෙන්ම කැටපතක් ඉස්සර කාලේ කැටපතක් කියලා කියනවා. කණ්ණාඩිය මූණ බලන එකක් තිබෙනවා. எங்களுடைய முகத்தை பார்க்க வேண்டுமானால் கண்ணாடி காணப்படும். ඒතර මේක මූණ තිබෙන වෙනස්කම් හරිගස්ස ගන්න නම් කැටපතෙන් බලන්න ඕනේ. நாங்கள் முகத்தை நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டுமானால் கண்ணாடியிலே பார்க்க ඒ வேண்டும். නිසා යාකොබ් පොතේ එකයි කියන්නේ උන්වහන්සේගේ වචනේ කැටපතකට සමාන කරගන්න. யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை கண்ணாடியா இருக்கிறது என்று ඒ சொல்லப்படுகிறது. වගේ හේබ්‍රෙව් 12 හේබ්‍රෙව් වල 4:12 කියන්නේ හේබ්‍රෙව් 4:12 කියන්නේ එකයි උන්වහන්සේගේ වචනය අපගේ සිද්ද සිතිවිලිද විමසනවා කියන්නේ. எபிரேயர் 4:12 வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையானது எங்களுடைய இதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறது என்று ඒ சொல்லப்படுகிறது. සත්‍යමය වහන්සේගේ වචනේ ඉදිරිය අප විමසා දැනගත යුතුයි. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக எங்களை ஆராய்ந்து பார்க்க ඒ வேண்டும். නිසා අප උන්වහන්සේ සොයනවා කියන්නේ උන්වහන්සේ මූණ සොයනවා කියන්නේ උන්වහන්සේ කැමැත්ත සොයනවා කියන එකයි. அவருடைய முகத்தை தேடுதல் என்று சொல்வது அவருடைய சித்தத்தை தேடுவதாக இருக்கிறது. ඒ නිසා යෝහන් 17:3 කියන්නේ අපි දවස් පතා දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ විසින් එවලද නැත්නම් යේසුස් වහන්සේව දැනගැනීම තමයි සදාකාල ජීවනය. අඳුනා ගැනීම තමයි සදාකාල ජීවනය. அவர் ஜோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே குமாரனை தேவ சித்தத்தை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. උන්වහන්සේගේ මූණ සේවිය යුතුයි. ඊට පස්සේ අප යටත් කළ යුතුයි. நாங்கள் கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டும், பிற்பாடு எங்களை தாழ்த்த வேண்டும். යටත් කරනවා කියන්නේ අපේ වරද දැනගෙන පිළිගත යුතුයි. எங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு விலகிக் கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். මේ ගැන කතා කරන්න තුනක් වෙලාවක් නැහැ. මම ඒතකොට අපේ වරද පිළිගන්න අප යටත් කළ යුතුයි. எங்களுடைய குற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை தாழ்த்த வேண்டும். වරද පිළිගැනීම තමයි අත්‍යවශ්‍යයි. குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுதல் முக்கியமானது. ඊට පස්සේ අපේ නපුර අප අත්හරින්න අපේ වරද අත්හරින්න අප තීරණය කරන්න ඕනේ. எங்களுடைய பொல்லாப்பை எங்களுடைய குற்றத்தை நாங்கள் விட்டுவிட பிற்பாடு தீர்மானிக்க வேண்டும். තමගේ වරද කියාසට අත්හරින්න ඕනේ. நம்முடைய குற்றத்தை அறிக்கை பண்ணி விட்டுவிட வேண்டும். හිතෝපදේශ 28:13 කියන්නේ එකයි. තමගේ වරද සංවර්ණ සඵලවන්නේ නැහැ. තමගේ වරද කියාසට අත්හරින්න කරුණාව ලබා ගන්න. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. පළවෙනි යෝහන් 1:7 කියනවා උන්වහන්සේගේ ලේ කර්ම කොටගෙන අපගේ සියලු පවුලට කමාව කරනවා, අප පවිත්‍ර කරනවා. முதலாம் ஜோவான் 1:7 முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தன்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது என்று ඊට சொல்லப்பட்டிருக்கிறது. පස්සේ පදේ පල්ලෙහාට කියනවා ඒ පල්ලෙහා පදවල කියනවා උන් අප කොහොමද කමාව ලබා ගන්න ඕනේ, කොහොමද පවිත්‍ර වන්න ඕනේ කියලා. கீழே உள்ள வசனங்களில் எவ்விதமாய் நாங்கள் எங்களை சுத்திகரிக்க வேண்டும், மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ඒතර පාපය කියා සිටිය යුතුයි. பாவத்தை அறிக்கை பண்ண ඒතර வேண்டும். සිතින් තීරණය කරන්න ඕනේ. இருதயத்தில் தீர்மானிக்க නැවත නොකරන තැන තීරණයක් ගන්න ඕනේ. மறுபடியும் செய்யாமல் இருக்க தீர்மானிக்க ඒ කරන පාපය කියා සිටින්න ඕනේ. செய்த பாவத்தை அறிக்கை பண்ண வேண்டும். එයාට තමයි තමගේ නපුරු මාර්ගෙ පිටතට පැමිණෙනවා කියලා කියන්නේ. அவர்கள் தான் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு வெளியிலே ඒ வருகிறவர்கள். නිසා නපුරු මාර්ගෙ පිටතට එසේ පැමිණිය යුතුයි. அவிதமாய் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப එවිට එසේ තැනට පැමිණ තමයි අපි යාඥා කරන තැනට පැමිණෙන්න ඕනේ. அப்படி செய்தால் நாங்கள் ஜெபிக்கிற இடத்துக்கு வர வேண்டும். එයාට තමයි ස්වාමීන් වහන්සේ කියන්නේ මම ඔවුන්ගේ පවුලට කමාව කරමින් ස්වර්ගයේ සිට ඔවුන්ගේ හඩ ආසාවට උත්තර දෙනවා. ඔවුන්ගේ දේශය සුව කරනවා, ඔවුන්ගේ ජීවිතය ක්‍රියා කරනවා කියලා. அவர்களுக்கு தான் நான் அவருடைய பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், உத்தரவை கொடுப்பேன் என்று சொல்கிறார். මෙන්න මෙලෙස ස්වාමීන් වහන්සේ යාඥා කරන සෙනඟට තමයි ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කියන්නේ මම ඔවුන්ට සෙවණක්ව සිටිනවා කියලා. அப்படியாய் ஜெபிக்கிறவர்களுக்கு தான் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு நிழலாய் இருக்கிறேன். ඔවුන්ට තමයි ස්වාමීන් වහන්සේ තමන්ගේ සිත විවෘත කරලා යාඥා කරන්න පුළුවන්. அவர்களுக்கு தான் தங்களுடைய இதயத்தை திறந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ඔවුන්ට තමයි முடியும். දෙවියන් සම්මුඛයේ යාඥා කිරීමට කරුණාව ලබා ගන්න පුළුවන්. அவர்களுக்கு தான் ஜெபிக்கிறதுக்கான கிருபையை கர்த்தரிடத்தில் ඔවුන්ට பெற்றுக்கொள்ள
ස්වාමීන් වහන්සේ වෙත උන්ගේ සිත් දුරස් නොවි ළඟ සිටින්නේ. அவர்களுடைய இதயம் தான் கர்த்தருக்கு சமீபமாய் இருக்கிறது. නපුරු මාර්ගයේ පිටතට පැමිණ යාඥා කළ යුතුයි. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபிக்க வேண்டும். ජීවිතේ උන්වහන්සේ අකමැති නපුරු දේවල් ජීවිතේ තබාගෙන යාඥා කරනවා නම් ස්වාමීන් වහන්සේ උන්ගේ යාඥාවට උත්තර දෙන්නේ නැහැ. ඔවුන්ට ළඟ සිටින්නේ නැහැ. கர்த்தர் விரும்பாத பொல்லாத வழிகளை வைத்துக் கொண்டு ஜெபித்தால் கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறதும் இல்லை, அவர்களுக்கு சமீபமாகிறதும் இல்லை. ඒ සමය යාඥා කළ යුත්තේ කෙසේද යන්න ස්වාමීන් වහන්සේගේ වචන තුන මම තවත් ඔබට පැහැදිලිව ඉදිරි දවස්වලදී දරව කරලා நீ දෙන්නම්. எப்படியாய் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இனி வருவதால் நாட்களிலே உங்களுக்கு தெளிவாய் நாங்கள் சொல்லி ඒ නිසා දෙවියන් වහන්සේ සැබවින්ම අප ඔය ආරක්ෂා කරන්නේ අප දෙවියන් වහන්සේ දෙසේ යාඥා කරන තැන සිටිනවා පමණයි. நாங்கள் எங்களை அவர் பாதுகாப்பது இவ்விதமாய் ஜெபிக்கிற இடத்தில் இருந்தால் மாத்திரமே. ඒ නිසා ගීතාවලිය 91 කියන්නේ මොකද්ද? சங்கீதம் 96 அதிகாரம் 1 வசனம் என்ன? මහෝත්තමනගේ රාජස්ථානයේ වසන තැනදී සාරු පරාක්‍රමයේ සෙවණි වාසය කරනවා කියන්නේ. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். ඒ නිසා මහෝත්තමනගේ රාජස්ථානය කියන්නේ කොහොමද? உன்னதமானவருடைய மறைவு என்று சொல்வது என்ன? ස්වාමීන් වහන්සේ තමගේ සිත විවෘත කරලා ස්වාමීන් වහන්සේගේ සිත ඈත්මවි දුරස්නවි ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය ඇතුව ස්වාමීන් වහන්සේ සිත විවෘත කරලා යාඥා කරන්න පුළුවන් කෙනා තමයි උන්වහන්සේගේ රාජස්ථානයේ වසන තැනත්තා. அவருக்கு கர்த்தருக்கு தம்முடைய இதயத்தை திறந்து ஜெபித்து சமீபமாக இருக்கக்கூடியவர்களுடைய உன்னதமானவருடைய மறைவுக்கு வருகிறார்கள். ඔව් තමයි උන්වහන්සේ කියන්නේ මහෝත්තමනගේ රාජස්ථානයේ වසනවා කියලා. அவர்கள் தான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். මහෝත්තමනගේ සෙවණේ වාසය කරනවා කියලා. அவருடைய நிழலிலே தங்குகிறவர்கள். සෙවණ අවශ්‍ය ආරක්ෂාව. அந்த நிழலானது எங்களுக்கு ඒ பாதுகாப்பு. සෙවණ ආරක්ෂාව මේ දවස්වල උන්වහන්සේගේ සෙනඟට අත්‍යවශ්‍යයි. அவருடைய பாதுகாப்பாகிய நிழல் தேவஜனங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ඒ ආරක්ෂාව සිටින සෙනඟ සම්බන්ධයෙන් ගීතාවලිය 91 පුළු පරිච්ඡේදෙම කියන්නේ මම නුඹව ආරක්ෂා කරනවා කියන. அந்த பாதுகாப்புகளை இருக்கிறதான ஜனங்களுக்கு சங்கீதம் 91 அதிகாரம் முழுவதிலுமாய் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று මේ சொல்லப்பட்டிருக்கிறது. කාලයටම ප්‍රයෝජනවත් උචිත ඵලයක් තමයි මේ පරිච්ඡේදය. இந்த காலத்துக்குரியதான மிகவும் முக்கியமான வெளியிடப்பட்டதான வார்த்தைகள் தான் இந்த அதிகாரமாக ඒ இருக்கு. නිසා මේ ගීතාවලිය 91 එසේ ප්‍රකාශ කළ 2යි 3යි මොනවද කියන්නේ? இந்த சங்கீதம் 91 அதிகாரத்திலே 2 3 வசனம் என்ன சொல்கிறது? උන්වහන්සේ මාගේ රක්ෂස්ථානයේ මගේ බලකොටුවේ මා විසින් විශ්වාස කරන මගේ දෙවියන් වහන්සේ ස්වාමීන් වහන්සේ ගැන කියලසේක මක්කද උන්වහන්සේ පක්ෂවද්දාගේ මලපදින්ද විනාශ කරන වසංගතේද රුම මුදා හරිනසේක. நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடுகளுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். වසංගතයෙන් ආරක්ෂා කරනවා. இந்த கொள்ளை நோக்கி பாதுகாப்பார். උන්වහන්සේ පක්ෂවද්දාගේ මලපදින් ආරක්ෂා කරනවා. அவருடைய வேடுகளுடைய கண்ணிகளுக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். අපිට විරුද්ධව අපිට හැම දිනාටම දේව දරුවන්ට විරුද්ධව නපුරු ආත්ම ක්‍රියා කරමින් තිබෙනවා. தேவஜனங்களுக்கு விரோதமாக பொல்லாத ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ඒ තමයි පක්ෂවද්දා. அதுதான் வேடுகளுடைய පක්ෂවද්දා கண்ணி. යක්ෂයා. அது பிசாசு. මලපත තමාගෙන තිබුණා අප විනාශයට ඇදගෙන යන විනාශකාරී දේවල්ට අප යොමු කරලා පිණිස. எங்களை கண்ணியிலே விழுத்தும்படியாய் அவள் மிகவும் அழித்து போடும்படியாய் අපේ பிரயாசப்படுகிறார். ආත්ම ජීවිතේ විනාශ කරන පිණිස. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை அழித்து ඒ போடும்படியாய் පමණක් නෙමෙයි අපේ ශාරීරික ජීවිතයට පහර දෙන පිණිස. எங்களுடைய சரீர பிரகாரமான ஜீவியத்துக்கும் ඒකයි මෙතන அழித்து කියන්නේ கொடுக்கும்படியாய். විනාශ කරන වසංගතයෙන් මුදා හරිනවා. அதுதான் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ඒ නිසා මෙතන අපේ ජන දෙවියන් වහන්සේ වචන තුන තව කතා කරන්නේ කොහොමද? கர்த்தருடைய வார்த்தை கூட இன்னும் நாம பேசுவது என்ன? ස්වාමීන් වහන්සේ අපව ආරක්ෂා කරන දෙවියන් වහන්සේ සිටින බවයි. அவர் எங்களை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ඒ නිසා අප තවත් මේ පරිච්ඡේදයෙන් පහළට බලනවා නම් මෙතන 7යි 8යි මොනවද කියන්නේ? இந்த அதிகாரத்தின் கீழே உள்ள வசனங்களை பார்ப்போமானால் 7 8 வசனம் என்ன சொல்கிறது? ජීවිතවල අනුකේ 7යි 8යි මොනවද කියන්නේ? නුඹේ පැත්තක දහසද දකුණු පැත්තේ දහසද වැටෙන්න ඔය. ඒ දෙන්න ඔබට ලන්නවන්නේ නුඹේ ඇස් වලින් බලා දුෂ්ටයාගේ විපාකේ දකින්නවා පමණක් කිය. 91 அதிகாரம் 7 8 வசனத்திலே உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கர்கள் பலனை ඒ காண்பாய். නිසා අපි දකිනවා අද බොහෝ දෙනෙක් උස්ම ගන්න බැරිව වැටෙනවා. நாங்கள் இப்பொழுது காண்கிறோம் அநேகர் மூச்செடுக்க முடியாமல் விழுகிறார்கள். නමුත් ස්වාමීන් වහන්සේ කියන ඒ ඔබට ලංවන්නේ නැහැ. அது உங்களை நெருங்காது என்று கர்த்தர் சொல்கிறார். තමත් උන්වහන්සේ වචනේ 10යි 11යි ඒ පරිච්ඡේදෙ මොකක්ද කියන්නේ? அதே அதிகாரத்திலே 10 11 வசனம் என்ன නුඹට சொல்கிறது? කිසි නපුරක් නොපෙනෙන්නේ නුඹේ කුඩාරන වසංගතයක් ලංවන්නේ මක්සඳ නුඹේ සීල මාර්ගයෙන් නුඹ ආරක්ෂා කරන පිරිස උන්වහන්සේ
සුවගේ දූතයන් නුඹ ගැන ආනදෙනසේක. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். මේ ආකාරයෙන් පොරොන්දු වී ක්‍රියා කරන්න පොරොන්දු වී සිටින කාටද? இப்படியாய் வாக்குத்தத்தம் பண்ணுவது யாருக்கு? උන්වහන්සේගේ රහස්ථානයේ වසන තැනැත්තාටයි. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு. ඔවුන් තමයි සර්ව බල ඇති මහෝත්තම දෙවියන් වහන්සේගේ සේවනයේ ආරක්ෂාව යටතේ සිටින්නේ. அவர்கள்தான் சர்வ வல்லவருடைய உன்னதமானவருடைய மறைவிலே நிழலிலே இருக்கிறவர்கள். කවුද මහෝත්තමයන්ගේ රහස්ථානයේ වසන තැනැත්තා? யார் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவர்கள்? දේව භක්තියේ වේශය ධර්මින් දේව භක්තිකෙක් වගේ යාඥා කරන කෙනාද? தேவ பக்தியின் வேஷத்தை பெருத்து ஜெபிக்கிறவர்களா? පෙන්නුම් කිරීමට යාඥා කරන කෙනාද? காண்பிக்கும்படியாய் දෙවියන් ஜெபிக்கிறவர்களா? වහන්සේගේ සිත දුරස් වෙලා යාඥා කරන කෙනාද? தேவனுடைய இருதயத்தை விட்டு விலகி தூரமாய் இருந்து ஜெபிக்கிறவர்களா? වාචාකාරය පරිසය වගේ යාඥා කරන කෙනාද? மாயக்காரரை போல் பரிசேயரை போல் ஜெபிக்கிறவர்களா? එහෙනම් කවුද? ஏனா அப்படியானால் யார்? තමාගේ සිත දෙවියන් වහන්සේට විවෘත කරලා දෙවියන් වහන්සේ අභිමුඛය ලබාගෙන යාඥා කරන කෙනා. கர்த்தருக்கு முன்பாக தம்முடைய இருதயத்தை திறந்து தேவ சமூகத்தை பெற்று ஜெபிக்கிறவர்கள். සිත දෙවියන් වහන්සේට පමණ විවෘත කරන්න පුළුවන් දැන සිට යාඥා කරන කෙනා. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் இருதயத்தை திறந்து ஜெபிக்க முடியும். අපගේ මුඛය විතරක් නෙමෙයි අපගේ සිත දෙවියන් වහන්සේට කෑ ගැසිය යුතුයි. எங்களுடைய வாய் மாத்திரமல்ல, எங்களுடைய இருதயம் கர்த்தரை நோக்கி கூப்பிட අප வேண்டும். දෙවියන් වහන්සේට හදවත ගැඹුරින් හඬ ගැසිය යුතුයි. நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட අපගේ සිත வேண்டும். ගැඹුරින් ස්වාමීන් වහන්සේට හඬ ගැසිය යුතුයි. என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ඒ நோக்கி තැනකට கூப்பிட வேண்டும். තාමත් එන්න බැරුව තිබෙනවා ස්වාමීන් වහන්සේ දෙවත් වෙන් කරන පාපය නපුර මොකද්ද කියලා. ඒ නපුර නොකරන තීරණය කළා. නපුරෙන් පිටතට ඇවිත් ඔබගේ දෙවියන් වහන්සේට යාඥා කළ තැන පැන්නේ. அந்த இடத்துக்கு வர முடியாவிட்டால் எங்களையும் தேவனையும் பிரிக்கிறதான அந்த பொல்லாப்பு, அந்த பாவத்தை விட்டு விலகி விட்டு கர்த்தருடைய பக்கமாய் நெருங்கி ඒ ஜெபிக்க අයට வேண்டும். තමයි දෙවියන් වහන්සේ ළඟ සිටින්නේ. அவர்களுக்கு தான் එයාගේ ආත්මය கர்த்தர் තමයි උත්තර දෙන්නේ. அவருடைய ஜெபத்துக்கு එයා තමයි වසංගතයෙන් ආරක්ෂා කරන්නේ. அவர்களுக்கான அந்த கொள்ளை நோக்கி தப்பு வைக்கிறார். ස්වාමීන් වහන්සේ වචනේ තවත් පැහැදිලිවම ඒ ගීතවල 90 15 වෙනි පදේ 16 වෙනි පදේ මොනවද කියන්නේ? 91ஆம் அதிகாரத்தின் 15ஆம் 16ஆம் வசனம் என்ன ඔහු சொல்லுகிறது? මට යාඥා කරන්නේ මම ඔහුට උත්තර දෙන්නෙමි. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். දුකේදී ඔහු සමග සිටින්නෙමි. ஆபத்தில் நானே அவனோடு ඔහු இருப்பேன். උදා ගෞරවයට පමුණවන්නෙමි. அவனை தப்புவித்து දීර්ඝාෂයෙන් ඔහු සෑමට පමුණුවා මාගේ ගැලේ මොහොත දාන්නවන්නෙමි. நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு මෙන්න ඔහුට காண்பிப்பேன். දීර්ඝ කාලයක් දීර්ඝාෂයක් දෙවියන් වහන්සේ දෙනවා කියලා තිබෙනවා. அவர்களுக்கு நீடித்த நாட்கள் ஆயுசை கொடுப்பதாய் දෙවියන් சொல்லப்படுகிறது. වහන්සේ ඔහුගේ දුකේදී ඔහු සමග සිටිනවා කියලා තිබෙනවා. அவருடைய ஆபத்திலே அவர்களோடு இருப்பதாய் මෙතන சொல்லப்படுகிறது. වැදගත්ම දේ තමයි උන්වහන්සේගේ වචනේ කියන්නේ ඔහු මට යාඥා කරන්නේ මම ඔහුට උත්තර දෙන්නෙමි. இந்த இடத்துல முக்கியமான காரியம் தான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். උන්වහන්සේ උත්තර දෙන්නේ අන්න උන්ටයි. அவர்களுக்கு தான் அவர் மறு ස්වාමීන් உத்தரவு වහන්සේ ඔහුගේ கொடுக்கிறார். ආත්මයට තමයි පිළිතුරු දෙන්නේ. அவர்களுடைய ஜெபத்துக்கு தான் அவர் ඔවුන් සර්ව සමය ස්වාමීන් වහන්සේ සිතම அவர் ආරක්ෂා කරන්නේ. கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்கிறார். ඒ නිසා දෙවියන් වහන්සේට යාඥා කරන්න කියා තෘප්තිමත් වෙන්න එපා. යාඥා කරන තැන ඔබ සිටිනවා කියලා තෘප්තිමත් වෙන්න එපා. நீங்கள் கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறோம் என்று ஜெபிக்கிற இடத்துல இருக்கிறோம் என்று நீங்கள் திருப்தியாக வேண்டாம். ඒ අය සමග තමයි ස්වාමීන් වහන්සේ සිටින්නේ. அவர்களோடு தான் கர்த்தர் ඒ இருக்கிறார். සම්ප්‍රේෂණයේ මේ දවස්වල අප මෙසේ යාඥාවෙන් අවදි විය යුතුයි. ஆனபடினால் இவ்விதமாக நாங்கள் ஜெபத்திலே விழித்திருக்க ඒ வேண்டும். නිසා පරිසීමෙන් වංචාකාරයෙක් යාඥා කරන දේ නොසිටින්න. நாங்கள் பரிசேயரை போல் மாயக்காரரை போல் ஜெபிக்காமல் இருப்போம். අපේ නපුරු මාර්ගවලින් අප උන්වහන්සේගේ විවසන උන්වහන්සේ නඩ අහුම්කම් දෙමින් අපගේ ජීවිතය සම්බන්ධයෙන් කුමන තැන අපි සිටිනවද කියලා දැනගෙන අපේ නපුරු මාර්ගයෙන් අපි පිටතට පැමිණ යාඥා කරනවා නම් අපිට දෙවියන් වහන්සේට කිසිත විවෘත කළ යාඥා කරන්න පුළුවන්. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவருடைய இதயத்தை திறந்து நாங்கள் ஜெபிப்போம். ඒ විතරයි උන්වහන්සේ අප සමග ක්‍රියා කරන්නේ. அப்பொழுதுதான் அவர் எங்களோடு ඒ නිසා கிரியை අපි මේ செய்வார். දවස්වල සතුරාමන යක්ෂ අප ගිල දැමීමට ඔබම බැවිදි සිටිනවා. பிசாசாகி சத்ரு ஒருவரை விழுங்கும்படியாக ඒ නිසා அதுவின் வாசலுக்கு திரும்புகிறார். පළවෙනි පෙත්රුස් 5:8 කියන එක යක්ෂයා ගොරණ සිංහේ ඔබම ඇවිදින සින කාව ගිල ගන්නද කියලා. ඒ නිසා 100 අවදිව සිටින කියලා තිබෙනවා. முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பிசாசு யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல் பகையிட்டு திரிகிறான். පළවෙනි පෙත්රුස් 5:8 විසින් ප්‍රකාශ කරනවා. முதலாம் பேதுரு 5ஆம் அதிகாரம் 7. ඒ නිසා අප යක්ෂයන් විසින් අප ගිල නොදමන පිණිස අප විනාශ නොකරන පිණිස අප මේ දවස්වල 100 අවදිව සිටිය යුතුයි. நாங்கள் பிசாசால் விழுங்கப்படாதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். අප 100 වෙනමවත් තියාගෙන යාඥා කරන්න හොඳ නැහැ. எங்களுடைய புத்தியை நாங்கள் அங்கவீனமாய் விவரமும் ඇතුව කල්පනාව දෙවියන් වහන්සේ තුළ පමණක් තවාගෙන යාඥා කරන්න. நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக கர்த்தரை நோக்கி மாத்திரம் ஜெபிக்க ඒක வேண்டும். අපිට ආත්මයෙන් යාඥා කරන්න පුළුවන්. அப்படிதான் நாங்கள் ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கலாம். ඒ නිසා ජයගත්තා වූ සෙනඟ ගිල දමන ජය ගන්නවා ගමින් සිටිනා වූ පිරිමි දරුවා ගිල දමන පිණිස
මාසේ පුදුම ලකුණු දෙකක් නැතින එකක් ස්ත්‍රියක් ධර්මික උපාද කරන සිනවා අනිත් එක සර්පයා සිටින එක දකිනවා. வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரத்திலே பிள்ளை வரும்படியாய் கர்ப்பவதியாய் இருக்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்தும் அதை விழுங்கும்படியாய் சர்ப்பம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. යක්ෂයා ගිල දමන්න බලාගෙන සිටිනවා. பிசாசு அதை விழுங்கும்படி නපුරුවාත්ම ගිල දමන්න බලාගෙන සිටිනවා. යක්ෂයා වැඩි වශයෙන්ම නාමික ක්‍රිස්තියානිකාරන්ට ගැලවීමේ අත්දැකීමේ සිටිනාට විරුද්ධව නෙවෙයි වැඩිම කරන්නේ ඒ සංසිකී මේ දර්ශනේ බලාපොරොත්තු ඇතුව ගමන් කරන සෙට තමයි වඩා වැඩියෙන් විරුද්ධව ක්‍රියා කරන බලමින් සිටිනවා. ரட்சபின் அனுபவத்தை மாத்திரம் பெற்றுதான பல்லாயிரம் பேர் கிறிஸ்தவர்களுக்கு அருகில் அல்ல அப்படி வதையை காயத்தப்படுகிறதான இந்த ஆவிக்குரிய ஜனங்களுக்கு அருகிலே அவர்களை விழுங்கும்படியா அவர்களை மோசம் போக்கும்படியா அவர் கிரியை ඒ செய்கிறார். නිසා එලිදරව් 12යි 5 කියන්නේ යා උපාද කරන සිටියව මේ පිරිමිදරව උපාද කරන ප්‍රථම ගිල දැමීමට මේ නාපුනේ මේ සර්පයා ගිල දැමීම බලාසන නමුත් ඕම් සිංහාසනයට උසවා ගත්තා කියලා. அந்த பிள்ளையை விழுங்கி போடும்படியா சர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த பிள்ளையான அந்த சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று நாங்கள் 5ஆம் வசனத்தை 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே காண்கிறோம். ඒ නිසා මේ දවස්වල අපගේ ආත්ම ජීවිතය ආරක්ෂා කරගනිමු. ஆனால் இந்த நாட்களில் எங்களுடைய ஜெப ஜீவியத்தை අපගේ ආත්ම වෙලාව අපි ආරක්ෂා කරගනිමු. ஜெப நேரத்தை අපි යාත්‍රා කිරීමට තියෙන කරුණාව නැති කරගෙන තියනවා නම් අලුත් ලබා ගනිමු. ஜெபிக்க இருக்கிறதான கிருபையை இழந்து போயிருந்தால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம் புதுப்பித்துக் ඔබගේ கொள்வோம். ජීවිතේ බොහෝ දේවල් ඔබට ආලම්බ වෙන්න පුළුවන් නැති වෙන්න පුළුවන්. உங்களுடைய ஜீவிதத்தில் அநேக காரியங்கள் உங்களுக்கு நஷ்டமாய் ඔබගේ ආත්ම වෙලාව යාත්‍රා ජීවිතේ යාත්‍රා කරන අවස්ථාව නැති කරගන්න එපා. நீங்கள் ஜெபிக்கிறதான நேரத்தை இழந்து போக வேண்டாம். මේ දේවල් යක්ෂයා සොරා ගන්න සොරෙක් මෙන් ක්‍රියා කරගෙන සිටිනවා. இந்த நேரங்களில் அவன் திருடும்படியாக ඒ නිසා යෝහන් 10:10 කියන්නේ සොරා ඉන්නේ සොරකම් කරන්න මරන්නත් විනාශ කරන්නත්. ஜோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். සනපුරු ආත්ම අද ඔබව ගිල ගැනීමට ඔබගේ ආත්ම වෙලාව නැති කිරීමට සියලු දේ ඔබගේ ආත්මික ආශිර්වාදන සොරකම් කිරීමට බලාගෙන සිටින ඔබ විනාශ කරා ඇදගෙන යන පිණිස. உங்களுடைய ஜெப ஜீவியத்தை உங்களுடைய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை அழித்து போட்டு உங்களை கொண்டு ඒ නිසා අපේසනගේ ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ අවදි වන්න. அவருக்கு முன்பாக நீங்கள் விடுத்திருங்கள். මේ කාලේ භයානකයි නපුරු ඒ නිසා ඔබ යාත්‍රාවෙන් අවදි විය යුතුයි. යාත්‍රාවෙන් උනා අනිත් අය උත්සාහ මැද කර පිළිස ඔබ අවදි විය යුතුයි. இந்த காலம் பொல்லாப்பும் பயங்கரமாய் இருக்கிறபடினால் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படி நீங்கள் மருந்து பேசுவதா இருக்க ඒ නිසා මේ ජීවිතේ වෙහෙසි නුඹලාගේ සිත් බරවන හැටියට බලා ගන්න කියලා දේවචනේ කියනවා. உங்களுடைய இதயம் பாரம்பரியமானபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ලූක් 21:34 කියන්නේ අධිකෑමෙන් විමත්කමෙන්ද මේ ජීවිතේ වෙහෙසි නුඹලාගේ සිත් බරවන හැටියට බලා ගන්න නැත්නම් ඔබලාගේ ඒ දවසට ඔබලට බලපතක් වෙනවා කියලා ප්‍රකාශ කරනවා. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே பெருந்தின் நியாய் காணப்படாதபடிக்கு உங்களுடைய இதயம் பாரம்பரியாதபடிக்கு லௌகிக கவலையினால் பாரம்பரியாதபடி காத்துக்கொள்ளும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ඒ දවස් අපිට බලපතක් නොවිය යුතුයි. அந்த நாடுகளுக்கு ඒ දවස් අපිට මංගල්‍ය දවසක් විය යුතුයි. அது எங்களுக்கு ඒ අපේ සම්ම මංගල්‍ය දවසයි. ඒ අපි උනාසක මධ්‍යාකාශය සම්බන්ධ වෙන දවසයි. ඒ දවසට අප සූදානම් කරගත යුතුයි. ඒ නිසා ආත්මාවේ අවදි වෙ සිටිය යුතුයි. ඒ නිසා මේ ජීවිතේ වෙහෙස අපිට බොහෝ කාලවලට තිබෙන්න පුළුවන්. නමුත් අපේ ආත්මික ජීවිත සම්බන්ධයෙන් ඉතා කරදර වෙච්ච කාලේ මේ වෙලෙ තිබෙනවා. அநேக காரியங்கள் உங்களுக்கு நஷ்டமாக இருக்கலாம். ஆனால் ஜெபத்தை குறித்து நாங்கள் கவனமுள்ளவர்களாய் ඒ නිසා මේ ලෝකෙට මේ විනාශය මේ භයානකතාව මේ මුණ දෙන සිදුවීමෙන් තිබෙනවා. முழு உலகம் இந்த பயங்கரமான அழிவுக்கு முகம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. ඒ නිසා දේවචනේ කියන්නේ කුමක්ද? அத்தனை வார்த்தை என்ன சொல்லுகிறது? ලූක් 21:36 කියනවා. லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்லுகிறது. ලූක් 21:36 මොනවද කියන්නේ? லூக்கா 21ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி முடித்திருங்கள் என்றார். එබැවින් ඒ සිදුවන සියල්ලෙන් ජයගෙන ගැලවෙන පිණිසද මනුෂ්‍ය පුත්‍රයා ඉදිරියේ සිටින පිණිසද කන්නාව කරමින් සෑම කල්ලිම අවදිව සිටිපල්ලාය කිසේක. සෑම කල්ලිදම අවදිව සිටින්න. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். කන්නලව්වේ සිටින්න. ஜெபம் பண்ணி යාඥාවේ අවදිව සිටින්න. ஜெபத்திலே விழித்திருங்கள். ඇයි මෙසේ කියන්නේ? ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? පැමිණෙන විනාශය මුළු පොළොව තලයටම පැමිණෙමින් තිබෙනවා. வருகிறதான இனி சம்பவிக்கிறதான ඒ සියල්ලෙන් ආරක්ෂාව ලබාගෙන ජයගෙන இவை எல்லாவற்றையும் தப்பி பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள். මනුෂ්‍ය පුත්‍රයා ඉදිරියේ සිටින උන්වහන්සේ ඊමේදී උසුසුකම් ලබන පිණිස. மனுஷனுக்கு முன்பாக நிற்க அவருடைய வருகையிலே தகுதியை பெற்றுக்கொள்ளப்பட்டார். උන්වහන්සේ මනුෂ්‍ය පුත්‍රයා ඉදිරියේ සිටින පිණිස கர்த்தருக்கு முன்பாக மனுஷன் සෑම කල්ලිදම කනලව්වේ අවදිව සිටින්න. மனுஷனுக்கு முன்பாக ඒ நிற்க සමුනාසී තායිපුණින් යනවා. கர்த்தர் சீக்கிரமாக வருவார். ඒ දවසේ තාලාගලව තිබෙනවා. அவருடைய நாள் மிகவும் நெருங்கி இருக்கிறது. උන්වහන්සේ තාමත් මධ්‍ය ආකාශයේ පැමිණෙන්න යනවා. அவர் சீக்கிரம்
උන්වහන්සේගේ හොරණෑව දැන් පිපිමින් සිටිනවා. அவருடைய எக்காலம் මොකද දැන් පිපිමින් හොරණෑව? அது என்ன எக்காலம்? මෙන්න මම එනවා. இது ஒரு நாள் சீக்கிரமா ඔබ ලෑස්ති කරගන්න. என்னை ஆயத்தப்படுத்தி මේ දේ අද අපිට නොයෙකුත් දේවල් අද එළිදරම ප්‍රකාශ වෙන උන්වහන්සේ අපිට ප්‍රකාශ කරමින් පෙන්වු කරමින් සිටිනවා. பல விதத்திலும் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு அவர் காணப்படுகிறார். මේ හොරණෑවට අහුම්කම් දෙමින් උන්වහන්සේ වෙත ළඟා වන්න. இந்த எக்கல சத்தத்துக்கு செவிசாய்த்து அவருடைய பக்கமாக நெருங்கி வாருங்கள். ඒ අය තමයි උන්වහන්සේට විට ඒ රහසිගත හොරණෑව අසන්න යන්නේ. அப்பொழுதுதான் அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த ரகசியமான எக்கால சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். උන්වහන්සේ දවසේ අන්නගෙන හොරණෑව අසන්නේ අනාය පමණයි. அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே அந்த கத்தர் வரும்போது இருக்கிற எக்கால சத்தத்தை ඒ கேட்க නිසා දැන් හැම දිනකටම මේ හොරණෑව පිපිමින් ඇසෙන සලස්තුන් සිටිනවා. මෙන්න මම ඉතා අයින ආසන්නයි ඔබ සූදානම් කරගන්න කිමින් ප්‍රකාශ කරමින් இதோ සිටිනවා. நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று எக்காலத்தை யாவருக்கும் அதை கேட்கும்படியாக ඒ නිසා උන්වහන්සේගේ රහසිගත ඊමේ සූසුකම් ලැබෙන්නේ ඒ හොරණෑව අසන මිනිස. උන්වහන්සේගේ සූසුකම් ලබා යන මිනිස. ඒ දවසට සූදානම් කරගනිමු. அவருடைய ரகசிய வருகையின் போது இருக்கிற எக்கால சத்தத்தை கேட்டு அதுக்கு முன்பாய் தகுதியாய் ஆயத்தமாய் காணப்படும்படியாய் நாங்கள் பார்த்து ඒ නිසා கொள்வோம். යාඥාවෙන් අවදි වෙමු. ஆனபடியால் ජීවිතේ තව තව යාඥා කරන්න කෙසේද කියලා ඉදින් දවසවල ඔබ දැනගනිමු. இன்னும் நாங்கள் விதமாய் ස්වාමීන් වහන්සේ වචන වල ආශිර්වාද කරනසේකවා.